பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்றைய இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மீகா 6:8 மனுஷனே, நன்மை என்ன என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாழ்மையை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஆண்டோடைய சமூகத்துல தாழ்மையா இருக்கணும். நன்மை என்ன என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக தேவ ஊழியர் மூலியமா, வேத வார்த்தையின் மூலியமா, செபத்து மூலியமா, இப்படி அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன்னிடத்திலிருந்து தாழ்மையை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் தாழ்மையா இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்துல நம்ம தாழ்மையா இருக்கணும், குடும்பத்துல தாழ்மையா இருக்கணும், உறவிடத்துல நம்ம தாழ்மையா இருக்கணும். இப்படி உற்றார் உறவிடத்துல நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலும் பிரியமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு தாய் தகப்பன் மூலியமாக அநேக கோபங்கள் வருவது நிமித்தமாய் பிள்ளைகளிடத்துல தாழ்மை இல்லை. பிள்ளைகளுக்கு கோபம் இருக்கிறதுனால பெற்ற தாய் தகப்பிடத்துல தாழ்மை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்ம தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் செபத்து மூலியமா வைக்கும் பொழுது கர்த்தர் அதுல இருந்து பெரிய காரியத்தை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தாழ்மை இல்லாத நிமித்தமாய், கோபத்தின் நிமித்தமா அநேக நட்புகளை நம்ம இழந்து போகிறோம், அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாதனால அநேக நம்ம பெரிய ஆசீர்வாதங்கள், குடும்பத்தை எல்லாவற்றையும் இழந்து போய் அதுக்கு பிறகு நம்ம நினைவுபடுத்துகிறோம், ஐயோ கொஞ்சம் நான் தாழ்மையா இருந்திருந்தேனாக்கா என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதை நான் செஞ்சிருக்க மாட்டேனே, தெரியாம கோபப்பட்டுட்டனே என்று சொல்லி அதுக்கு பிறகு கவலைப்படும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உனக்கு நன்மை என்ன என்று நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என் வேதத்து மூலியமாய், ஊழியத்து மூலியமாய், நீ ஆலயத்துக்கு போகிற எல்லாவற்றிலும் உனக்கு நன்மையை சொல்லியிருக்கிறேன். நீ தாழ்மையா என் இடத்துல வரும் பொழுது கர்த்தர் நான் அதுல பிரியமா இருக்கிறேன். உன் குடும்பத்துல நீ தாழ்மையாயிரு, கணவன் மனைவி இடத்துல தாழ்மையாயிரு, பிள்ளைகிடத்துல தாழ்மையாயிரு, செய்கிற தொழில நீ தாழ்மையாயிரு. இப்படி எல்லாவற்றிலையும் நீங்க தாழ்மையா இருக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோட பேசி கொண்டிருக்கிற தெய்வமா இருக்கிறது. ஒருவேளை அநேக கோபத்தோடு நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களா? இன்றைய ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி நான் ஆண்டவரை கோபப்பட மாட்டேன், உங்ககிட்டயும் தாழ்மையா இருக்கிறேன், குடும்பத்திலையும் தாழ்மையா இருக்கிறேன், வேலையிலையும் தாழ்மையா இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய தாழ்மைக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுப்பார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மையா இருங்க, பழகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தாழ்மையா இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசிங்க.